ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான தேவனே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஆதரவே நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிறவரே, எங்கள் நேர் வழியாய் நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நன்றி, 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 நன்றி. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதமான தேவன் ஆண்டவரே. சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் தெய்வமே, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உயர்ந்தவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். நீ நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையா இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படி தேவன் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய மேலான தயவுக்காக நன்றி. நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து நடத்துவீராக. தெய்வ பிரசன்னத்தினால் ஆரம்பம் முதலே எங்களை கர்த்தர் நிரப்பும்படி எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் நடுவில் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை உமக்கு மகிமையா இருக்கட்டும் ஆண்டவரே. வேண்டிய வார்த்தைகளை இந்த நாள் எங்களோடு கூட பேச வேண்டும். எங்களை உணர்த்துங்க, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. உமக்கு உகந்த பாத்திரங்களாய், உம்முடைய சாயலை அடைகிற பாத்திரங்களாய் நீர் எங்களை மாற்றும்படி எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் எவ்வளவு வேணும் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவர். வந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை தடையில்லாமல் கர்த்தர் கொண்டு வாரும். ஆன்லைன் மூலமாக இணைந்து இந்த ஆராதனை கலந்திருக்கிறவர்கள் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு உம்முடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றுங்க, எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்துங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்வோம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மேல் பாராட்டின அன்பு பெரியது. ஹல்லேலூயா. அவர் பாராட்டின அன்பை நினைத்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்ல போறோம். ஹல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறை. நல்ல கைகளை தட்டி எப்படி உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவர், அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, எங்கள் ஆறுதல் நாயகரே.
உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி. சொல்லுவோம். என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. எந்த நல்ல பங்கு நீர்தானையா. எங்கள் நல்ல பங்கு நீர்தானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி. ஹல்லேலூயா. வருகையில் எடுத்துக்கொள்வீர், வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், எம்மை கூடவே. பாடுவோம். எப்படி உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி. உளையான சேற்றி நின்று, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே. என்னை தூக்கி எடுத்தவரே. ஐயா தூக்கி எடுத்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி. சொல்லுவோம். உந்த நாமம் உயர்த்திடுவே, உந்த நாமம் உயர்த்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே. உந்த நாமம் உயர்த்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே. ஐயா உம் விருப்பம் செய்திடுவே. ஐயா உம் விருப்பம் செய்திடுவே. உம்மை எப்படி, உம்மை எப்படி. ஹல்லேலூயா. இயேசுவே எப்படி நான் பாடு. ஆமே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு. ஹல்லேலூயா. ஆமே. நல்ல பங்கு நீர்தானையா. எங்கள் நல்ல பங்கு நீர்தானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்.
உம்மை எப்படி எங்கள் தகப்பனே. ஆமென். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பாடுவோம். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹி ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹி ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை சேர்ந்து ஒரே சத்தமா ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கள் தகப்பனே ஆராதனை. ஆமென். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க. பரிசுத்தமாக்கும் பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா. ஆமென். ஆராதனை சேர்த்து சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. அப்பா 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 உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா. ஆமே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய். சொல்லுங்க. துதித்து மகிழ்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திரு. கடைசியா சேர்ந்து ஒரே சத்தமாய் ஆராதனை ஆராதனை இயேசுவே. நீரத்தனை நல்லவர். Glory Father. உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மையே வாழ்த்துகிறோம். உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு சில நிமிடங்கள் உள்ளத்திலிருந்து மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். எல்லா புகழ்ச்சிக்கும் காரணர். எல்லா மகிமைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே 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 ஒருவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா,
நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்து உம்முடைய பிரசன்னத்திலே களி கூற பண்ணுகிறவரே, எங்களை மகிழ வைக்கிற தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். எங்களை உருவாக்குகிற தெய்வமே, எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, எங்களை நேர்த்தியாய் நடத்துகிற தெய்வமே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya காபாபலதரியாதரா ரேப்ரோபா சந்துரா பலகர பலபௌதரியாதரே. எங்கள் பிதாவே, நன்றி 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 ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. glory father, glory father. இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, இன்னும் எங்களை உருவாக்குவீராக. உம்முடைய கரத்திலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற பாத்திரங்களாய், உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற பாத்திரங்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. glory 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 glory. hallelujah 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 hallelujah. பரிசுத்தமாய் உருவாக்குகிறவரே, பரிசுத்தமாய் உருவாக்குகிறவரே, நித்தியரை காணும்படியாய், நித்திய மகிமைக்கு ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை நேர்த்தியாய் உருவாக்குகிற தெய்வமே, உம்முடைய கரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை உருவாக்குகிற உம்முடைய கரத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya பமமலகதரா ரேப்ரோபாஷ்யா கதலரியாதரா லேரிப்ரோதரியாதரியாம்பரோபாஷ்யாதரே. ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. நேர்த்தியா எங்களை வணைந்தெடுத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர். ஹalleluya. அப்படி எழுமி நிற்கலாம் ஒரு சில நிமிடங்கள். தேவனுடைய அன்பு எத்தனை பெரியது, நம்ம எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென். அவர் பாராட்டின அன்பு அவ்வளவு பெரியது. என்னையும் நேசித்த அந்த நேசம் உண்மையான நேசம். ஆமென். எல்லாரும் கரங்களை இருதயத்தில் வைத்து ஆண்டவர் உள்ளத்திலிருந்து ஒரு சில நிமிடங்கள் நன்றி செலுத்துவோமா? அவன் நம்ம மேல பாராட்டின நேசத்தை நினைத்து இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவருடைய அன்பு எவ்வளவு வர்ணித்தாலும் போதாது, அவருடைய அன்பு எவ்வளவு பாடினாலும் போதாது. இதுவரை தள்ளவில்லை, இதுவரை விட்டு கொடுக்கவில்லை. அவன் இன்றும் அவரோடு கூட தோள் கொடுக்கும்படியாக நம்மை அழைத்து நடத்தி கொண்டிருக்கிற அந்த நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். ஹalleluya. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பேதுவே, தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பேதுவே, தாங்கின அன்பேதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தே தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. நன்றியோடு சொல்லுவோம். எப்படி சொல்வே, எப்படி சொல்வே, இயேசுவின் அன்பை ருசித்தே தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. வெறுக்காமலே வெறுக்காமலே என்னை ஒதுக்காமலே நேசித்த அன்பேதுவே, வெறுக்காமலே என்னை ஒதுக்காமலே நேசித்த அன்பேதுவே, நேசித்த அன்பேதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தே தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. சொல்லுங்க, எப்படி சொல்வேன், எவ்வளவு சொன்னாலும் போதாது ஆண்டவரே, எவ்வளவு ருசித்தாலும் தெவிட்டாத நேசமே. ஹalleluya. மாறாத நன்றியோடு சொல்லுவோம். மறக்காமலே மறக்காமலே என்னை மறுக்காமலே மன்னித்த அன்பேதுவே, நன்றி. மறக்காமலே
அன்பிதுவே, மன்னித்த அன்பிதுவே. என்ன நான் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. நன்றியோடு எப்படி சொல்வேன்? ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த நேசத்தின் அடிப்படையில் நாங்க வாழும்படியா எங்களை உருவாக்குங்கப்பா, உருவாக்குங்க. ஓ, என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் இயேசுவை. யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசு. காரணம் அகலாழ அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். சொல், என்ன துன்பங்கள், என்ன துன்பம், அவருடைய அன்பு என்னை விடாது, அவருடைய அன்பு என்னை விட்டு விடாது. லோரே, ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், என்ன வந்தாலும் நம்புவே. என்ன இருதயத்தில் இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? என் நேசர் மீட்பரை யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசு. அகலாழ அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள், என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர், ஹல்லேலூயா, காத்திடுவா. ஆமே, காத்திடு. கடைசியா கரங்களை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா பாடலாமா? அல்லே, எல்லாவற்றிற்கும் பாத்திரரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே சகலவற்றையும் செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். கடைசி வரை உண்மை உமக்காய் வாழும்படியா கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நீர் அழைத்த அழைப்பிலே உறுதியாயிரு. நீ நடத்துகிற பாதையிலே விசுவாசத்தோடு முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படு, நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் நடுவில் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஆண்டவர், மீதமுள்ள பகுதியில் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தைகள், ஆண்டவர் அதை கற்றுக்கொள்ள, அதன்படி நடக்கும்படி எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். வார்த்தை பேசுகிற உடைய மகனை கர்த்தர் பயன்படுத்தும்படி உடைய கரத்தில் தருகிறோம். நீரே ஆளுகை செய்து நடத்துவீராக. வந்திருக்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் நிறைவாய் நடத்துங்க. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று ஆன்லைனில் இந்த பைபிள் ஸ்டடியில் இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அவரை குறித்து அறிந்து 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 ஆமென் அவருடைய சாயலாய் மாறி. ஹல்லேலூயா. ஆமென். என்னை காண்போ உம்மை காண சாயல் என்னில் வேண்டும். அருமையான பாடல். என்னை காண்கிறவங்க உங்களை பார்க்கணும். இது நம்முடைய ஏக்கமாக இருக்குமானால் நம்முடைய தேடல் நம்முடைய நாட்டம் எல்லாமே அதை நோக்கி தான் போயிட்டே இருக்கணும். என்னை பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும். இந்த பெரிய பெரிய இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் சாதித்தவங்களை பேட்டி எடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அது எனக்கு ஒரு ஆசை அப்படிம்பாங்க. எந்த ஒரு காரியத்துலேயும் சாதித்தவங்கள பார்த்தீங்கன்னா, அது நேற்று திடீர்னு தூங்கி எழும்புனேன், இன்றைக்கி நான் இப்படி ஆகிட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே அப்படிம்பாங்க. நம்முடைய நாட்டம் அதிகமாக இருக்கட்டும். சங்கீதம் 27 தாவீது சொல்கிறாரு, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். என்ன நாடுறாரு? உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். சங்கீதம் 63 சொல்கிறாரு, இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உம்முடைய வல்லமையையும். அங்கே ஆசையை சொல்கிறாரு, 27 ஆசையை சொல்கிறாரு, 63 வரை அந்த ஆசை குறையல. ஆமாம். உடனே அப்போ 27 வயசில் எழுதுனது அப்படி இல்லை. சங்கீதத்தை சொல்கிறேன், 27 சொல்கிறது, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். 27:4 நினைக்கிறேன். சங்கீதம், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 63:2 வாசித்தீங்கன்னா அந்த 63 இப்படியே அந்த 27:4 63:2 சேர்த்து படிச்சிங்கன்னா அந்த வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி சேர்த்து ஒரு விஷயம் வாசிக்கிறீங்களா? 27:4 63:2 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்தில் நிறைய ஆசை வரும். ஆசை வருது. ஆசையா இருக்கிறோமா? இப்படியே கர்த்தர் அந்த அப்போ என்ன அப்படின்னா, நம்முடைய தேடலும் நாட்டமும் அதுக்கு நேராக போகும்போது நம்முடைய கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு 2 அறிவிப்பை மட்டும் சொல்லுகிறேன். அடுத்த 2 திங்கட்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி கிடையாது. மார்ச் 24 வருகிற திங்கட்கிழமை அன்றைக்கி கோயம்புத்தூரில் கர்த்தருடைய ஊழியம் இருக்கிறது. அதுபோல் ஏப்ரல் 1 இரவில் திருப்பூரில் கர்த்தருடைய ஊழியம் இருக்கிறதுனால அடுத்து வருகிற 2 திங்கட்கிழமைகள் நமக்கு பைபிள் ஸ்டடி கிடையாது. ஏப்ரல் 8 நமக்கு அடுத்த பைபிள் ஸ்டடி உண்டு. எனவே அடுத்த 2 வாரம் நீங்கள் இருந்து ஸ்டடி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். தேவன் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளரணும்.
சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாத்துலேயும் அவர் தலையாக இருக்கணும். இன்னும் ஒரு ஸ்டெப்பு புரியும்படி சொல்லணும்னு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் அவருடைய தலையீடு இருக்கணும். ஆமே. என் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே யாருடைய தலையீடு இருக்கணும்? என் சொந்தக்காரங்க தலையீடு இல்லை, ஆனால் இருக்கிறது ஃபுல்லாக அப்படி தான். எல்லாத்துலேயும் அவருடைய தலையீடு இருக்கணும். அவருடைய தலையீடு இருக்குன்னா அந்த காரியம் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கும்போதே மனசில் அந்த அந்த ஜெபம் எழும்பிட்டு, ஆண்டவர் எல்லாத்திலும் நீங்கள் தலையிடணும் ஆண்டவரே. என் விஷயத்தில், என் குடும்ப விஷயத்தில், பிள்ளைங்க விஷயத்தில், எதிர்கால விஷயத்தில், யார் யாரெல்லாமோ தலையிடுறதுக்கு முன்னாடி ஆமே எல்லாரும் தலையிட்டு குளம் ஆக்கி நான் வச்சுக்கோ, இனி நீ ஆச்சு உன் பாடாச்சு அப்படி இல்லை. ஆண்டவர் யார் யாரோ என் விஷயத்தில் தலையிடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தலையிட்டுருங்க ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் தலையீடு இருப்பதாக. வேற யாராவது தலையிட்டா ஆண்டவர் கேட்பார், எனக்கு உனக்கும் என்னன்னு கேட்பார். ஆமேன். கல்யாண வீட்டில் தலையிட்ட மரியாதை ஒதுங்கிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரோ அவர் தலை போட்டார் இந்த விஷயத்தில். சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல? அது இவங்க தலையிட்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன்? தலையிட்டதுன்னு தலையை கொண்டு போடுறதில்ல, அவங்க அந்த காரியத்தை பொறுப்படுத்துறதுனால. இது நம்ம ஊர் பேச்சு வழக்கில் இவங்க தலையிட்டதுனால நாங்கள் பேசாமல் இருந்துட்டோம். என் விஷயத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய தலையீடு இருக்குமானால் காரியங்கள் நான் ஒருவேளை எதிர்பார்த்தது போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு கேரண்டி, தோல்வி இருக்காது. ஏன்னா என் ஆண்டவருக்கு தோக்க தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தோக்க தெரியாது. அவர் வெறுமையாக்கி வந்தே ஜெயிச்சவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தே ஜெயித்தவர். அவருக்கு தோல். அதனால ஆண்டவருடைய தலையீடு எல்லாத்திலும், எந்த ஒரு விஷயம் ஆகட்டும். அதனால தான் மார்க் 7 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும். செவிடரை கேட்க பண்றதுல கொஞ்சம் கேட்குது, மீதி கேட்கல, அப்படி கிடையாது. ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார். அதாவது செவிடரை ஆண்டவர் கேட்க பண்றாருன்னா கிளியரா கேட்கும். பக்கத்தில் இப்படிலாம் வைக்க தேவையே இல்லை. நம்ம என்ன ஒரு சைடு காதடைச்சு இப்போ கேட்குதா, அப்போ கேட்குதா, அவர் வேற வழி இல்லை. ஒரு வேளை நான் கேட்கலன்னு சொன்னால் இப்படி அடிக்கிறது, இப்படி அடிச்சிட்டாருன்னா கிளியராக கேட்கும். ஊமையர் பேசவும் பண்ணுகிறார். அது எப்படி செய்தாராம்? எல்லாவற்றையும் நன்றாய். நாம் நினைக்கிறதுக்கு மேல அவர் செய்கிறார். அவருடைய தலையீடு இருக்கணும். அவருடைய தலையீடு இருக்குதா? யாருடைய தலையீடு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில்? யாருடைய தலையீடு நம்முடைய காரியத்தில் இருக்கிறதோ அவர்களை நம்ம தலையாக வச்சிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் வளரணும். அப்ப நம்ம எவ்வளோ வளர்ந்தாலும் ஆமென், நம்முடைய தலை தான் வெளியே தெரியும். கிறிஸ்து நம்முடைய தலையானா நம்ம எவ்வளோ வளர்ந்தாலும் கிறிஸ்து மட்டும்தான் வெளியே தெரிவார். ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி என்பது கிறிஸ்துவை மட்டும் வெளிப்படுத்துவது. கிறிஸ்து மட்டும்தான் தெரியணும். ஆண்டவரே நீங்க மட்டும் தெரியணும். ஆண்டவரே, பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அவங்கள தெய்வங்களாக கிரேக்க தேவர்களுடைய பெயர்களை சொல்லி அவங்கள உயர்த்தலாம் நினைக்கும் போது உடனே பவுல் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய வஸ்திரத்தை கிழிப்பார். ஏன்னா அவங்க இதுவரை பார்த்தது பவுல்கிட்ட வெளிப்பட்ட வல்லமையை மட்டும். அவங்க இதுவரை பார்க்காதது பவுலுடைய பலவீனம். வஸ்திரத்தை கிழிச்சு தங்கள் பலவீனம் பாருங்க, நாங்களும் உங்களை மாதிரி பலவீனமானவங்க. அதாவது மனுஷன் தன் குறைய மறைக்கிறது எதுக்கு தெரியுமா? தனக்கு மேன்மை உண்டாக.
ஆனால் பவுல் இங்கே தன் குறையை வெளிப்படுத்துறது எதுக்கு தெரியுமா? நீ என்னில் மேன்மையாய் கிறிஸ்துவை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்பதற்காக. ஆமே. அப்படியே உயர்த்தும் போது, உனக்கு தெரியாத என்னை பற்றி, நான் பாவிகளில் பிரதான பாவின்னு சொல்லுவாரா? நம்ம பாவி, நாங்கள்லாம் பாவம், ஒரு காலத்தில் பாவம் செஞ்சோம் அப்படிதான், அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார், உனக்கு தெரிஞ்ச பாவியே பிரதான பாவி நான் அப்படிங்கிறார். ஏன்னா நீ என்ன எனில் கிறிஸ்துவை பார், என்னை கிறிஸ்துவாக பார்த்து விடாதே. எனில் கிறிஸ்துவை பார், என்னை கிறிஸ்துவாக பார்த்து விடாதே. யோவானில் கிறிஸ்துவை கண்டார்கள், ஆனால் யோவான் ஒரு காரியத்தில் உறுதியா இருந்தான். என்ன தெரியுமா? தன்னை யாரும் கிறிஸ்துவாக பார்த்து விடாதபடிக்கு. அதனால தான் நீர் தான் மெசியாவா, உடனே தெரியுதுல்ல அப்படி சொல்லல. மேசியா யாரு? தலை. நீர் தான் மேசியாவான்னு கேட்டோன்னு யோவான் காலை காட்டி கொடுக்கிறான். அந்த பாதரட்சையன் வாரை அவிழ்ப்பதற்கு கூட அவ்வளவுதான். தலை ஒருத்தர் தான், ஒரு ஆளுக்கு ஒரு தலை தான் இருக்கணும். அதுதான் நல்லா இருக்கும், அதுதான் சரியானது. அல்லேலூயா. தலை கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள் வளருகிற அனுபவம் தான் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அனுபவம். இவைகள் தான் உண்மையாகவே அவருடைய சாயலை பிரதிபலிக்கிற வாழ்க்கை. அதற்கு தான் நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம தியானித்து வருகிறோம். ஆக்சுவலி இந்த பைபிள் ஸ்டடியை கிறிஸ்துவின் சாயல்னு ஆரம்பித்ததை எதை வச்சுன்னா, பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட கிறிஸ்துவின் சாயலை வைத்து ஒப்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. அது இன்னும் இருக்கு. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு வாரமாக பேசி, அதனால இன்ட்ரடக்ஷன் இன்னும் முடியவில்லை, அது இன்னும் போயிட்டுருக்கும். 2 வாரம் கேப் இருக்கு. அதுக்கப்புறம் பார்ப்போம், தெரில. ஏன்னா இன்னைக்குள்ள செய்தி முடியுமான்னு எனக்கு தெரில. கர்த்தர் நல்லவர். நாம் எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டோம் என்பதல்ல, எந்த அளவுக்கு வளருகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு கேட்கிறோம் என்பதிலும் எவ்வளவு நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது, இது ரொம்ப முக்கியம். ஆமென். என கேட்கிறவர்கள் எல்லாரும் உண்டு, ஆனால் யாருக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்குள்ளதான் அந்த விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும். இயேசுவின் சிந்தை, அவருக்குள்ள இருந்த சிந்தை, அதே போல நமக்குள்ள அந்த மாற்றம் வேணும். அடுத்து போன வாரம் நம்ம தியானித்தோம் இயேசுவின் பார்வை. அவர் ஒவ்வொரு விஷயத்தை எப்படி பார்க்கிறார்? ஆமா, அவர் எனக்குள்ளிருந்து பார்க்கணும், என் விஷயத்தை அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வாரம் கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த பார்வை ரொம்ப முக்கியம். மத்தேயு 6வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால், உன் கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அந்த இருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். நம்முடைய சரீரம் என்கிற ஆலயத்தில் போடப்பட்ட 2 லைட்டு தான் இந்த 2 கண்ணு. ஆமே. நாம ஒரு ரூம்ல 15 லைட்டு போடுவோம், ஆனா ஆண்டவர் மொத்தமே 2 லைட்டு தான் போட்டு விட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று. இப்போ ஒரு ஷர்ட்டெல்லாம் ரெடிமேட் வாங்கினா கீழே ஒரு 2 பட்டன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா 2 கண்ணை கையில் எதுக்கும் வீட்டில் வச்சுக்கோ, எதா கேட்டுன்னா அப்படி கிடையாது. இங்கே சொல்லப்பட்டது நம்முடைய விஷன், நம்முடைய பார்வை. உன் கண் 22 சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிவாய் இருந்தா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய கண் கெட்டதா இருந்தா. அப்ப எல்லாருமே பார்க்கிறோம், ஆனா எப்படி பார்க்கிறோம்?
அதனால தான் ஆண்டவர் கேட்டார், நீ என்னத்தை பார்க்கிறாய்? நான் எல்லாரும் நடக்கிற மனிதர்களை மரங்களை போல பார்க்கிறேன். நான் பார்க்கிறேங்கிறது எனக்கு பெரிய விஷயம், நான் எப்படி பார்க்கிறேங்கிறது பரலோகத்துக்கு பெரிய விஷயம். ஆமென். நான் எப்படி பார்க்கிறேன், அப்போ என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஒன்றை நான் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறேன், ஒரு விஷயத்தை நான் எப்படி பார்க்கிறேன், ஒரு நபரை நான் எப்படி பார்க்கிறேன், என்னை சூழ்ந்து ஒரு காரியம் நடக்கும்போது அதை நான் எப்படி பார்க்கிறேன்? ஆண்டவர் சொல்றார், மனிதன் பார்க்கிற வண்ணமாய் நான் பார்க்க மாட்டேங்கிறார். அப்ப நம்ம தேவ சாயலை அடையும்படிக்கு தான் நம்ம தேவ சமூகத்திலிருந்து வார்த்தையை கேட்கிறோம். அதுக்கு தான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8:29 தம்முடைய குமாரனுடைய சாயலை அடையும்படிக்கு நாமே கர்த்தர் என்ன பண்ணாரா? முன்குறித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதன் அர்த்தம் என்ன? நீ குமாரன் எப்படி பார்க்கிறார், இயேசு எப்படி பார்க்கிறார் ஒரு விஷயத்தை? ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த விஷயத்தை நாம எப்படி பார்க்கிறோம்? ஒரு நபரோடு நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த விஷயத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? இந்த பார்வை தெளிவாயிட்டுன்னா அது சரீரம் முழுவதுக்குமே வெளிச்சமா இருக்கும். ஆனால் கண்ணு கெட்டதா இருந்தால், அது ஆங்கிலத்தில் இருக்கு, பட் இஃப் thine eye be evil, அதுல தீமை இருக்கும்னா, ஆமென், அது எதை பாதிக்கும் தெரியுமா? நம்ம ஹோல் லைஃபை பாதிக்கும். இந்த 2 பல்பு தானே அப்படின்னு இருக்கும். டோட்டல் சரீரம், அது இப்படி சொல்லணும், நம்முடைய லைஃபையே, நம்முடைய லைஃப் பாதிக்கப்படுகிறதும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கும் இந்த பார்வை ஒரு பிரதானமான பங்கு உண்டு. அப்ப என் கண்ணு கெட்டதா இருக்குது அப்படின்னாலே நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துடணும். எதுக்கு தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் என்னை ஆட்கொண்டு என் கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழ. பவுலுக்கு எப்போ தரிசனம் தெரிஞ்சது தெரியுமா? எப்போ தரிசனம் கண்டான் பைபிள் இருக்கும் தெரியுமா? கண்ணு மூடுனதும். அதாவது வெளிப்பார்வை, அவன் அதுவரை பார்த்த பார்வை எப்பொழுது அவனுக்கு நஷ்டமாச்சோ அப்பொழுது அவன் தரிசனம் பார்க்கிறான். அப்படிதான் இருக்கு. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், இந்த வசனம் வாசிங்க. 9வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அனன்யா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றான். 8 சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் தரையிலிருந்து எழுந்து கண்களை திறந்த போது ஒருவரும் காணவில்லை. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தரிசனம் கண்டான். வெளி பார்வை, அதுவரை அவன் எப்படி பார்த்தானோ அந்த பார்வை அடிபட்டதும் அவன் தரிசனம் பார்க்கிறான். அப்ப இந்த தரிசனத்தை ஏன் இதுவரை பவுலுக்கு பார்க்க முடியலன்னா அந்த பார்வை கெட்டதா இருந்தது. என் பார்வை கெட்டதா இருக்குமானால் எனக்கு வெளிப்படுத்த வேண்டிய பல காரியங்களை என்னால பார்க்க முடியாது. நேற்று செய்தியில சொன்னேன், தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஆதாமை படைத்தார். ஆதாம் தவறினதும் திட்டத்தை தூக்கவில்லை, ஆதாமை தூக்கினார். திட்டத்துக்குள்ள அடுத்த ஆதாமை கொண்டு வரார். முதல் ஆதாம் மண்ணானவன், 2ஆம் ஆதாம் விண்ணானவர். அதான் 1 கொரிந்தியர் 15 இருக்கிறது. மண்ணுக்குரியவர்கள், மண்ணுக்குரியவன் எப்படியோ மண்ணுக்குரியவர்கள் அப்படியே, வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படியே. திட்டத்தை தூக்கல. திட்டத்தையும் அவர் தூக்கணும். விழத்தள்ளப்பட்டவன் அவனால தானே, சாத்தானால தானே அந்த ஏதேன் பிளானே கொலாப்ஸ் ஆச்சு. அவன் நினைச்சிட்டு ஆண்டவர் திட்டத்தை மூடிடுவார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய கரம் நீட்டினால் அந்த காரியத்தை செய்து முடிக்காமல் பின்வாங்க மாட்டார். தோற்றவன் நினைச்சு ஜெயிச்சவரை பின்வாங்க வைக்க முடியுமா? திட்டம் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நேற்று செய்தியில,
அந்த வார்த்தை ஆவியானவர் அழகாய் வெளிப்படுத்தினார். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நுகம்னா எங்க இருக்கும்? கழுத்தில் இருக்கும், தோளில் இருக்கும். ஆண்டவர் தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தார். அவருக்கு ஏதுங்க நுகம்? அதுதான் ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆங்கிலத்தில் கவர்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தோளில் என்ன இருக்கு? கவர்மெண்ட் இருக்கு. வா, உன் தோள் அதுக்கு ஃபிட் ஆகும், ஏற்றுக்கொள். கர்த்தர் அழைக்கிறார். நீ மதம் பாரம்பரியம் அது இதுன்னு சொல்லிட்டு உன் தோளை நாசாக்கிட்டு இருக்கிற, அது தூக்கி போடு. என்னுடைய நுகம் உனக்கு லகுவா இருக்கும். ஆமே. நேற்று சொன்ன வார்த்தையை டச் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவரே, அது எப்படி ஆண்டவரே? எனக்கு தோள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸி. 6 அடி மனிதன், 3 அடி மனிதன், 2 பேரும் ஒரு நுகத்துக்குள்ள வரும்போது 3 அடி மனிதனுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஆனால் 6 அடி மனிதன் அட்ஜஸ்ட் பண்றார். அவர் குனிகிறார். ஏன்னா இந்த 3 அடி மனுஷனுக்கு நேராக அந்த தோள் வந்தாதான் அந்த நுகத்துக்கு ஃபிட் ஆகும். அதே போலதான் அவர் உன்னதத்தில் இருந்தவர், பிதாவுக்கு சமமா இருந்தவர். ஹல்லேலூயா. அந்த நுகத்தில் என்ன உட்படுத்த விரும்பி அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இப்பொழுது சொல்றார், நீ வா, என்கிட்ட வா. ஹல்லேலூயா. ஒரு வாரம் இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணலேருந்து எனக்குள்ள பாதிப்புங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கு. ஆமே. அதனால தான் அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. ஏன்னா ஃபிட் ஆகணும்ல. ஆமே. நான் அவர் ரேஞ்சுக்கு உயர முடியாது, அது கனவுல கூட நினைக்க முடியாது. அவர் அட்ஜஸ்ட் பண்றார். எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பார்? 6 அடி மனிதன் 3 அடி ஆகணும்னாலே பாதி ஆகணும். எவ்வளோ வலிக்கும், வலி அவருக்கு. மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார். அவருடைய ஆசை என்ன தெரியுமா? ஆமே, நான் என் சாயலை படைத்தவன். சொதப்பிட்டான். சாத்தான் நினைச்சான் அவருடைய திட்டம், அதாவது இன்விசிபிள் ஹெவன் விசிபிள் வேர்ல்டில் அவர் அந்த கவர்மெண்ட்டை ஸ்தாபிக்க விரும்பினார். அதனால தான் அவர் கிங்டமை பற்றியே பேசிகிட்டு இருந்தார். ஆனால் மனுஷன் எதுனாலும் நம்ம சாத்தான் பார்த்துட்டான். அப்போ அந்த பிளான் நடக்காதுன்னு இல்லை, அந்த பிளானை நடப்பிக்க தான் அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுத்தார். உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்தெடுத்தார். நம்ம ரெடியாகணும். எதுக்கு ரெடியாகணும் தெரியுமா? இந்த நம்மளை அழுத்துற நுகம் நம்மளை விட்டு போக ரெடியாகணும். அந்த நுகத்துக்கு தோள் கொடுக்க ரெடியாகணும். ஆனால் அவருடைய நுகத்தை கடினமான உபதேசம் சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. 12 பேர் மட்டும் கூடவே இருந்தாங்க. அந்த 12 பேரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பாடுகளில் என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் ஆளுகை செய்வீர்கள். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய பிளான், ஆண்டவருடைய பார்வை, இதை தான் தேவன் நம்மிலே வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் பேசும்போது 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று ஆலோசனை சொல்லு. கலிக்கம் போட வேணுங்கிறத சிம்பிளா புரியும்படி சொல்லணும்னா, உனக்கு தான் கண்ணு ஒழுங்கா தெரியல, கண்ணாடி போடு. நமக்கு சரியா கண்ணு தெரியலன்னா நம்ம என்ன செய்வோம்? கண்ணெடுத்து வெளியே போடுவோமா, கண்ணாடி எடுத்து மேலே போடுவோமா? கண்ணாடி போடுவோம். அதே போலதான். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, 17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை உனக்கு ஒண்ணு தெரியல. ஆனா நீ என்ன சொல்ற? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறான். அப்ப இப்படி சொல்றான்னா ஆரம்பத்தில் இப்படி இருந்திருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தின் அனுபவம் இப்படிதான் இருந்திருக்குது. ஆனா இதெல்லாம் நஷ்டமானது தெரியாம இன்னும் பழையதே சொல்லிட்டு இருக்கிறான். அதனால கர்த்தர் சொல்றார், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடு. நீ பாரு.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்மளை பார்க்காம அடுத்தவங்களை பார்க்கவே கூடாது. ஏசாயாவை கர்த்தர் தம்முடைய வாயாய் தெரிந்தெடுக்க காரணத்தில் ஒன்று என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் அவன் முதலாவது தன்னை பார்த்தான். நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அதன் பிறகு தன்னுடைய ஜனத்தை பார்க்கிறான். அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் தூக்கிட்டார், நீதான் பாழு, என்னை பார்க்காமல். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை, ஒரு பெரிய பீமே உன் கண்ணில் இருக்கு, இடம் இருந்தால் இன்னும் 2 பீம் கூட போட்டிருப்போம். உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை நீர் உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? முதல்ல என்ன நான் பார்க்கணும், என்ன பார்க்கணும்? நான் என்ன பார்க்காம இன்னொரு ஆளை பார்க்கிறத பைபிள் என்கரேஜ் பண்ணவே செய்யாது, என்கரேஜே பண்ணாது. மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. நாம பண்ணா தெரியாம பண்ணிட்டோம், வேற யாராவது பண்ணா வேணும் தான் பண்ணிருப்பாங்க. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்றார், தாவீது தப்பு பண்ணுவார்ல, பட்சேபால் அந்த பாவம் பண்ணி உரியாவை யுத்தத்தில் நிறுத்தி அவன் கதையை முடிச்சுட்டு ஆறுதல் சொல்ல போய் பட்சேபாலை வீட்டுக்கு கூட்டு வந்துடுவார். சரி போட்டுமா, வாமா இங்கேயே இருந்துருவான். இது யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னதான் இருதயத்தை கேட்டவனா இருந்தாலும் கர்த்தர் நீதிக்கு அப்பாற்பட்டு ஒரு காரியத்தையும் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புறார், ஒரு கதையோட சொல்லுகிறார். இப்படி ஒருவனுக்கு நிறைய ஆடு இருக்க, இன்னொருத்தன் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை செல்ல பிள்ளைய மகளை போல வளர்த்து வந்தான். விருந்தாளி வந்தது. விருந்தாளி தான் என்னது யார் தெரியுமா? இச்சை விருந்தாளி. விருந்தாளி வந்ததும் அவனுக்கு ஆடுகள்ல நிறைய இருக்கு, அதை தொடாம அந்த ஒருத்தன் ஆசையா வளர்த்திட்டு இருந்தால அதுல கை வச்சுட்டான்னு சொன்னதும் தாவீது வீறு கொண்டு எழுந்து அவன் கொல்லப்பட வேண்டும். நாத்தான் அப்படியே அசராம சொல்றார், அது ஆள் நீதான். உடனே ஆண்டவரே என்னை மன்னியும். எப்படி? வேற யாராவது இருந்திருக்கணும், அவன் கொல்லப்பட வேண்டும். அது நீதான் ஆண்டவரே. நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பத்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், ஈசோப்பினால் என்னை கழுவும். ஆமென் ஆமென். சுத்த இருதயத்தை நிலை இப்படிதான் நிறைய சபையில் வரக்கூடிய வார்த்தைகளெல்லாம் நம்ம ஊமைகளாக பார்த்து பக்கத்து ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். சிஸ்டர், இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கணும், நீங்கள் வராத்திரம் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டேன். அதனால தான் நீங்கள் பாருங்கள், அவ்வளோ 1ஆம் தேதி வாக்குத்தத்த வசனம் எல்லாருக்கும் ஸ்டேட்டஸில் இருக்கும், 2ஆம் தேதி சண்டே செய்தியை காணாது. அதுக்குன்னு இன்னையிலிருந்து போய் இப்போ பாஸ்டர் ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு, நம்ம அடித்து போட்டுருவோம். நான் முதல்ல அவரை பார்க்கணும். நான் அவரை சரியாக பார்த்துட்டேன்னா நான் என்ன பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு தெரியல, நான் பழைய அன்னைக்கு இருந்த ஜெப ஜீவியத்தை இன்னைக்கு இல்லைங்கிறத நான் மறக்கிறேன். என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அன்னைக்கு நான் ஜொலித்தது இன்னைக்கு அப்படி ஜொலிக்க முடியலங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. சவுல் பாருங்க, தாவீதை காய்மாக்காரமாய் பார்த்தானாம். தாவீதுக்கு இருக்கிற மேன்மையை பார்க்கிறான், அவன் இழந்ததை அவனுக்கு பார்க்க தெரியல. இதெல்லாம் இன்னைக்கு தாவீதுட்ட என்ன பார்க்கிறாரோ இதெல்லாமே அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் அதே போல எல்லாம் கண்டவன் அல்லவா. சாமுவேல்ட்ட கர்த்தர் பேசுகிறதை ஏலி பார்க்கிறான், தன்னோடு பேசினதை நிறுத்தினதை அவனால பார்க்க முடியல. நம்ம எல்லா அடுத்தவங்களும் பார்க்கலாம், அவங்களுக்கு நடக்குது, இப்படி நடக்குது, அவன்கிட்ட இது இருக்கு, உன்கிட்ட எது இல்லை அதை நீ பாரு. ஆமென். சவுலுக்கும் யோனத்தானுக்கும் தவிர வேற யாருக்குமே பட்டயம் இல்லை. சவுல்கிட்ட பட்டயம் இருக்குது, ஆனா சவுலால் அதை எடுக்க முடியல. அதான் பார்க்க, என்னால ஏன் பட்டயத்தை எடுக்க முடியல? ஒரு காலத்துல நான் பெலிஸ்தியர் அடித்தவன் அல்லவா,
பட்டயத்தை எடுத்தவன் அல்லவா, இன்னைக்கு ஏன் அதை பார்க்கல. அவன் பெலிஸ்தியனை பார்த்துட்டு இருக்கிறான். அவன் பிறந்ததுல இருந்த யுத்த வீரன்பா. பெலிஸ்தியன் புகழ பாடுறதுக்காக இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வைத்தார். நீ எல்லாம் அதை செஞ்சிட மாட்ட. அவன்லாம் யார் தெரியுமா? பார்வை அவனால அக்செப்ட் பண்ணல. தாவீதுக்குள் இருக்கிற கிருபை ஒரு நாளில் சவுலுக்குள் இருந்தது. கர்த்தர் அந்த கிருபை இப்ப விலகி இருக்கிறது. அதை பார்த்திருப்பானா? சாமுவேல் மரித்ததுக்கு அப்புறம் குறி சொல்லுகிறவள்கிட்ட போய் எனக்கு சாமுவேலை பார்க்கணும்னு கேட்டானே சவுல். இந்த பார்வையை முதலே பார்த்திருந்தா சாமுவேல்கிட்ட போய் சரண்டர் ஆயிருக்கலாம். இருக்கும்போது எந்த அருமையும் தெரியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்க. எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு குறி சொல்றவர்கிட்ட போய் இருக்கிறான். ஒரு காலத்துல குறி சொல்றவங்க எல்லைக்குள் இருக்கக்கூடாது என்று துரத்தினவன் இந்த சவுல். இப்போ போறான். எதை எதை துரத்தினானோ, என் பார்வை சரியில்லைன்னா, என் வாழ்க்கையை விட்டு என்னுடைய ரட்சிப்பின் ஆரம்பத்தில் நான் எதை எதை துரத்தினோ அது எல்லாத்தையும் தேடி நான் போவேன். நேர போய் இருந்துட்டு யாரை பார்க்கணும்? சாமுவேலை பார்க்கணும். சாமுவேல் எத்தனை காலம் இருந்தார் இந்த பூமியில? இப்போ பார்த்துட்டியா? ஆமென். எவ்வளவு காலம் இருக்கிற காலம்லாம் சாமுவேலை கண்டா கொல்லுவே நின்னுட்டு. அப்ப சரியான பார்வை வந்துட்டுனா எப்பவே சரண்டர் ஆயிருக்கலாங்க. என் ஆண்டவர் 4 தலைமுறைக்கு அக்கிரமத்தை விசாரிக்கிறவர்னா 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் அல்லவா. அவன் ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. அந்த இடத்துல சவுல் சரண்டர் ஆயிருந்தார்னா தலைமுறைக்கு அந்த கிருபை கர்த்தர் கொடுத்திருப்பார்ல. ஆமென். ஆண்டவர் மன்னிக்கிறதில் தயப்படுத்தவர். நான் என்ன பார்க்கணும்? நான் எந்த ஸ்டேட்ல இருக்கிறேன், நான் எந்த நிலையில் இருக்கிறேன். நான் இருந்தாலும் ஏன் பழைய அனுபவம் அன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசினார், அதே வச்சுட்டு இன்னைக்கும் பார்க்குற வசனத்தெல்லாம் கர்த்தர் பேசுறார் 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 நம்பிட்டு இருக்கிறோமா? கர்த்தர் பேசினால் நம்முடைய இருதயம் கொழுந்து வெட்டு எரியும். எனக்கு அந்த பார்வை வேணும். நான் எந்த ஸ்டேட்ல இருக்கிறேன், எந்த நிலையில இருக்கிறேன், அப்படி பார்க்காம என்னால மாற முடியாது. அன்று சொன்னீங்க, அனலும் இன்றி குளிரும் இன்றி இருக்கிறாய். அப்படி இருந்துட்டு நீ சொல்ற நான் ஐஸ்வர்யம் உள்ளவன், எனக்கு ஒரு குறை கிடையாது, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா. காமனா நம்ம எல்லாத்தையும், நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம காமனை யார் கேட்டாலும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏசி டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட்டிவே 24 25 வச்சு. நம்ம என்னதான் இருந்தாலும் காமனை கேட்குறவங்கள்ட்ட எப்படி சொல்லுவோம்? நல்லா இருக்கிறோம், அப்படிதான் சொல்லணும். ஆனால் அப்படியே நம்ம ஆண்டவட்டையும் சொல்றது தப்பு இல்லை. அப்படியே தான் ஆண்டவட்டையும் போய் சொல்றோம். இதுதான் சுலேமியாளுடைய பையன் இறந்துட்டான். ஓடி வாரா எலிசா கிட்ட. பர்வதத்திலிருந்து எலிசா பார்த்து கேசி அனுப்பி சுகந்தானான்னு கேட்க வைக்கிறான். ஓடி போறார். ஓடி போகும்போது கேட்குறான், சுகந்தானா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க சொல்லிட்டு நேர எலிசா பர்வதத்தில் இருக்கிற எலிசாவின் பாதத்தில் விழுந்து அழுறான். அதன் அர்த்தம் என்ன? நான் வெளியே என்னுடைய டாக் வந்து காமனாக தான் இருக்கும், ஆனால் அவர்கிட்ட நான் போய் என் உள்ளதை நான் சொல்லுவேன். வெளியில் நான் நல்லா இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றவங்களுக்கு வெளியே எல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமை வர்றதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் சமூகத்தில் அன்னாள் எப்பொழுது துக்க முகமாக இருந்தாலோ அதற்கு அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. நம்ம வரவங்க போறவங்கள்ட்ட எல்லாத்தையும் இருதயத்தை ஒட்டிட்டு ஆண்டவர்கிட்ட இதயமே இல்லாமல் வந்திருப்போம். என்ன பார்க்கணும்? நான் எந்த ஸ்டேட்ல இருக்கிறேன்? ஆண்டவர் சொல்ற அதான் உன் கண்களுக்கு கலி, நீ பார்வை அடையும்படிக்கு நீ பார்த்துட்டேன்னா உன் பிரேயர் மாறும். நீ பார்க்காததுனாலதான் இன்னும் பிரேயரே மாற மாட்டேங்குது, பிரேயர் பேட்டர்ன் மாற மாட்டேங்குது, உன் லைஃப் ஸ்டைல் மாற மாட்டேங்குது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு அபிஷேகம் கிடைச்சது சவுலே, ஆனா அபிஷேகம் விலகுனது உனக்கு தெரியலையே. நீ பாரு, அன்னைக்கு உன்னால இருக்க முடியும், இன்னும் இருக்க முடியல, ஏதோ சம்திங். அதுதான் தாவீது சொல்றான், ஆண்டவரே எஸ். ஏன்னா நான் அந்தி சந்தி மத்தியான வேளையில் தியானம் பண்ணி முறையிடுகிறவன், மெடிடேட் பண்ணி ஜெபிக்கிறவர் தான் தாவீது. அந்தி சந்தி மத்தியான வேலை. அப்போ சாயங்கால வேளையில்
மெடிடேட் பண்ணி செபிக்கிறவர் தாவீது. அப்போ கண்களை மேலே நோக்கி பார்க்கிறவர் அதே சாயங்கால வேளையில் கண்களை கீழே பார்க்கிறான் அப்படின்னா சம்திங் ராங். இது தெரியாம இருக்கிறான். நேற்று அப்படி இல்லையே. நேற்று எனக்கு முந்தியெல்லாம் காலையில் எழும்புனதுமே ஜெபிக்க நான் உட்காந்துருவேனே. இப்போ எழும்புனதும் எனக்கு இன்னொரு ½ அன் அவர் நான் போறேன்னா நான் என்ன பார்க்கணும். என்ன பிரச்சனை? அன்னைக்கும் பலவீனம் இருந்துச்சு. ஆனாலும் அந்த நேச வைராக்கியம் என்ன சமூகத்தில் உட்கார வச்சுது. இன்னைக்கு பலவீனம் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் கூட அப்படி நான் தள்ளுறேனே. கண்கள் தூய்மையாக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு தெளிவான பார்வையை கொடுங்கப்பா. கண் கெட்டு போனா அதுல தீமை இருக்குமானால் சரீரம் முழுவதுமே வாழ்க்கையே போச்சு. அதனாலதான் இந்த நம்ம கண்ணுக்கு போடுற கண்ணாடி என்ன தெரியுமாங்க? இந்த பைபிள். அதுக்குன்னு இதுல 2 ஓட்டையை போட்டு அப்படி வைக்காதீங்க. வேதம் அழகாய் நமக்கு கற்றுத்தருகிறது. 119 சங்கீதம் 130 உம்முடைய வசனத்தின் வெளிச்சம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் எனக்கு வெளிச்சம் தந்து, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம், the entrance of thy words giveth light. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? இந்த வசனத்துக்குள்ள நான் என்டர் ஆகும் போதே எனக்கு அது லைட். ஹல்லேலூயா. நீ வசனத்துக்குள்ள எல்லாத்தையும் படிச்சுட்டு, ஹீப்ரூல படிச்சுட்டு, கிரீக்ல படிச்சுட்டு இல்ல, நீ வசனத்துக்கு உள்ள என்டர் ஆயிட்டேனாலே உனக்கு லைட் வந்துடும். ஆனா வசனத்துக்குள்ள என்ட்ராக தான் போராடணும். என்ட்ராகிறதுனா என்ன தெரியுமா? நம்ம வாசிக்கிறது இல்லை, வாசிப்போம். ஆனால் நம்முடைய சோல், நம்முடைய பார்வையும் நம்முடைய இருதயம் அதுக்கு நேராக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சில நேரம் பைபிள் படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல. ஏன் ஹார்டாக இருக்குன்னா, நம்ம இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாம்சம் எப்போவுமே ஆவிக்கு விரோதமாக போராடிட்டே இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஐயோ எனக்கு மூடல அப்படி சொல்லிட்டு மூடிடக்கூடாது. அதுக்குள்ள என்ட்ராகணும். உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் நான் உள்ள என்ட்ராயிட்டானாலே அது எனக்கு வெளிச்சத்தை தந்துடும். ஏன்னா ஒரு இடத்துல ஒன்று இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல இருட்டா இருக்கு, அங்க ஒன்றும் இல்லை, அங்க ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே நிறைய இருக்குன்னு வைங்களேன், நிறைய இருக்கு. நம்ம விரும்புகிறதும் நம்ம கிரகிக்க கூடாததுமான நிறைய இருக்கு. ஒரு இருட்டு இடத்துல நம்ம நிற்கிறோம், இங்கே ஒன்றும் இல்லை, வா போலாம் நினைக்கும் போது திடீர்னு அங்கே லைட் வருது. லைட் வரும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது, நம்முடைய கண்களுக்கு பிரியமானது, இப்படி எல்லாமே அதில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அந்த இடத்த விட்டு போக மாட்டோம். அது போலதான் இந்த வசனத்தின் பிரசித்தம். நமக்கு படிச்சா ஒன்றும் புரியாது, ரைட்டு தான். நான் பைபிள் படிக்க ஒரு செய்தி கேட்கும்போது ஒரு போதகர் சொன்ன ஒரு காரியம், அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க சொல்லுகிறேன். சில வேத பகுதி நமக்கு புரியாததும் அவர் என்ன பண்ணுவாராம், அந்த இடத்துல நின்றுட்டு ஆண்டவரேன்னு கத்துவாராம். ஆண்டவரே எனக்கு விளங்கலப்பா, எனக்கு புரியலப்பா, நான் பேதப்பா, எனக்கு சொல்லி கொடுத்துருங்கப்பான்னு சொல்லிட்டு அதில் நிற்கும் போது அவர் ஏன் அப்படி சொல்கிறாராம்? அதான் அடுத்த வசனம் போகலாம். இல்லை, என் கண்ணில் ஒரு வசனத்தை பார்க்க வைக்கிறார், அது எனக்கு புரியலைன்னா அதுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு, அதை நான் ஸ்கிப் பண்ணி போயிடக்கூடாது. இது கேட்டதுல இருந்து சில வசனத்தை ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியும், ஆனால் நமக்கு தான் ஒண்ணுமே புரியாது. ஏன்னா நம்ம சொல்லுவாங்க இவங்க படிப்புல புலி, உண்மையிலே படிப்புல புலி. ஏன்னா புலி படிக்கல. இதுதான் உண்மை. நீ படிப்புல புலியா? புலி, சிங்கம் என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா தெரியல ஆண்டவரே, தெரியலப்பா. இப்படிதான் சில மாதத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு இடத்துல ஒரு ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். ஆண்டவர் பேசுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான் அப்படின்னு. நான் உடனே அதில் உட்காந்து அடுத்த ஃப்ளைட் இன்னும் ஒரு 1 hour இருக்கு, நான் உட்காந்து பைபிள் எடுத்து அப்படி படிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பேசுறது தெரியுது, புரியல ஆண்டவர். ஆண்டு சொன்ன வசனத்தை உள்ளே வச்சுட்டு போ அப்படின்னு. உள்ளே வச்சுட்டு அப்படியே போகிறேன். திருப்பி ஃப்ளைட்டில் போகும்போது அப்படியே
கண்டு களி கூர்ந்தான் அப்படின்ட்டு இருக்கு. எங்க ஆண்டவரை கண்டா அப்படி சொல்லும்போது சாப்டர் பை சாப்டர் ஆண்டவர் காட்டி தரார் எங்கெங்க அவன் என்னை கண்டான் அப்படின்னு. எங்க நமக்கு பெஸ்ட் டீச்சர் ஹோலி ஸ்பிரிட், பெஸ்ட் டீச்சர். பட் வெயிட் பண்ணி கேட்கணும். அவர் அவசரப்படுத்தக்கூடாது. அவர் அசைவாடிட்டே செய்வார், அசைவாடிட்டே இருப்பார். அந்த இடத்துல நம்ம பிரேக் போட்டு நிற்கிறோம் அப்படின்னா காட்டி தருவார். அதுக்காக ஒரு வசனத்தை மட்டும் சொல்றேன். தானியேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்க. தானியேலாகிய நான், இந்த வசனத்தை நல்ல கவனிக்கணும். தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு, இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை அதன் தேடுகையில், பொருளை அறிய வகை தேடுகையில், அதன் அர்த்தம் என்ன? கண்டு விடல, எனக்கு அதனுடைய மீனிங் தெரியணும், எனக்கு அதனுடைய அர்த்தம் தெரியணும்னு அவன் வகை தேடுகையில், இதோ இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்று. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு இதோட மீனிங் தெரியணும்னு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அங்க அவர் வந்து நிற்பார். 16வது வசனம். அன்றியும் காபிரியேல், அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணு என்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் இவனுக்கு விளங்க பண்ணு. ஏன்னா அவனுக்கு அந்த மீனிங் தெரியணுமா, அவனுக்கு ஆசையா இருக்கான். அப்போ எல்லாரும் தான் வசனம் கேட்கறாங்க, எல்லாருக்கும் தான் கேட்கறாங்க. ஊமையே எல்லாரும் கேட்டாங்க, யாரும் டீட்டெயிலா கேட்கல. ஆனா இந்த 12 சீஷர்கள் வந்திருந்து, ஆண்டவரே அதை எங்களுக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. ஆமென். இவன் பொருளை அறிய வகை தேடுகையில் மனுஷ சாயலான ஒருவர் வந்து நிற்கிறார். அதன் அர்த்தம் என்ன? வசனத்தை நான் அறியணுங்கிற வாஞ்சை இருந்தா பரலோகம் மொத்தமா நமக்கு தான் வேலை செய்யும். கந்தாகே ராஜஸ்திரீன் மந்திரி பைபிள் எடுத்து படிக்கிறான், அவனுக்கு புரியல, ஆனாலும் படிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஆசை. உடனே ஆவியானவர் அசைவாடுகிறார். பைபிள் திறக்கும் போது அசைவாடுவார். அடுத்து அவர் ஒர்க் பண்ணணும்னா, நான் இன்னும் உம்மை அறியணுமே. இதுக்கு பெரிய உலகம் ஒன்றும் இல்லைங்க. நல்லா படிச்ச பவுலை கொண்டு நிருபத்தை எழுதினார். மலைக்கு கூட ஸ்கூல் பக்கமே போகாத பேதுருவை கொண்டு கர்த்தர் நிருபத்தை எழுதினார். இப்போ பேதுரு சொல்றார், பவுல் எழுதின நிறைய நிருபம் நமக்கு புரியல, நீங்க பேதுரு எழுதினதை பாருங்க, அவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஏன்னா பேதுரு மகத்துவத்தை கண்டு எழுதினார். ஆண்டவருக்கு யூஸ் பண்ற பாத்திரம் அல்ல விஷயம், யூஸ் பண்ற கரம் தான் விஷயம். ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஒருத்தர், ஒரு வயலினிஸ்ட், அவர் வந்து ஒரு வயலினை விற்கிறதுக்கு சந்தையில் நிற்கிறார். அப்போ எல்லாரும் நிற்கிறாங்க. அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். வாசிக்க ஆரம்பித்ததும், வயலின் விற்கிறதுக்கு இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஊரில் போய் அவர் வாசிக்கிறார். எல்லாரும் சுற்றி நின்று சொன்னாங்க, இந்த வயலின் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. வயலின் சூப்பராக இருக்குது, இந்த வயலின் அவ்வளோ குவாலிட்டியான வயலின், அதனால தான் இது இவ்வளோ சவுண்டு கொடுக்குது அப்படின்னு. இவர் என்ன பண்ணார், ஒரு ஸ்ட்ரிங்கை கட் பண்ணார், 3 ஸ்ட்ரிங்கில் திருப்பி வாசிக்கிறார். அதான் 3 ஸ்ட்ரிங் இருக்குல்ல அப்படின்னு. அடுத்து 2 ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரிங் அதில் இவர் வாசிக்கிறார். அப்போவும் சவுண்டிங் வந்து நல்லா இருக்கு கேட்க. அப்போ தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, வயலின் மேட்டரில் யூஸ் பண்ணுறார் தெரியுமா, நான் மேட்ரு. ஹல்லேலூயா. ஆனால் வெளியே காட்டுறதெல்லாம் நம்மளை தான் காட்டுறார். மோசே அற்புதம் செய்தான் தான் பைபிளில் இருக்கு, ஆனால் மோசே செய்யலை, யூஸ் பண்ணுறாரு தெரியுமா ஒருத்தர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வகை தேடுகையில் அவர் வந்து நின்று, கேப்ரியலே மீனிங் சொல்லிக் கொடு. பைபிள் படிச்சு ஒரு இடம் புரியலைன்னு வைங்களேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஆண்டவரே எனக்கு ஒன்று, யார் மூலமாவது ஃபியூ டேஸுக்குள்ள அந்த மீனிங் உங்களுக்கு வந்திருக்கும்.
அப்படி வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த பொருளை அறிய வகை தேடுகிறதை அவர் விரும்புகிறார். நீ எது எதெல்லாமோ அறிஞ்சு உன் தோள்ல பாரத்தை ஏத்திட்ட, தூக்கி போடு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பைபிள் இதுதான் நமக்கு வெளிச்சம் கொடுக்கும். இதுதான் இந்த கண்ணாடி. இதை வச்சு அப்ப இந்த வசனத்தை வச்சு பார்க்க பழகணும். வசனத்தின் பிரசித்தம், என்ட்ரன்ஸ் ஆஃப் த வேர்ட், அது நீ வேர்டுக்குள்ள போயிட்டாலே அது வெளிச்சம் தந்து, ஓ இதான் விஷயமா, ஓ இதான் மேட்டரா, ஓ இதுதானா, இப்படிதானா. எங்க நமக்கு ஒரு தெளிவு வந்துட்டுன்னா நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஹல்லேலூயா. எதுக்கு ஹாஸ்பிட்டல் போன உடனே ஸ்கேன் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், எதுக்கு சொல்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாதானங்க ட்ரீட் பண்ண முடியும். அது வந்த உடனே எந்த பெட்டு காலியா இருக்கு, ஐசியூ தூக்கி போடு. அப்படி இல்லை, அப்படி நிறைய இடத்துல நடக்குது. ஆனால் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல டாக்டர்னா வந்த உடனே அவங்க வந்த உடனே எல்லாம் மெடிசன். நீங்கள் நல்ல ஹாஸ்பிட்டல் பாருங்க, ஏதாவது பெயின் இருந்தால் பெயின் கில்லர் கொடுப்பாங்க. அதுக்கு தாண்டி எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இது என்ன நீங்கள் ஒன்றும் ட்ரீட் பண்ணாமல் இருங்க. இருங்க சிஸ்டர், இருங்க பிரதர், நாங்கள் என்ன செய்யணும், முதல்ல கண்டுபிடிக்கணும். தெளிவில்லாமல் கொடுத்தா அடுத்த நாள் வெளியே வந்துட்டு சாரி நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம், அவர் ஃப்ரை ஆகிட்டார் போயிட்டார். ஏன் தெளிவில்லாமல் கொடுத்தா மேட்ரு முடிஞ்சு. வெயிட் பண்ணி பார்த்து எல்லாம் அனலைஸ் பண்ணி, சில இடத்துல சில ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், சில காரியம் கண்டுபிடிக்கலன்னா சீனியர் டாக்டர்ஸ் அல்லது அதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்கள கால் பண்ணுவாங்க. அவங்கள சொல்லுவாங்க, இப்படி ஒரு டாக்டர் சென்னையிலேருந்து வராங்க, இப்படி ஒருத்தங்க கேரளாலேருந்து வராங்க. எதுக்கு? தெளிவுக்கு தான். எனக்கு தெரியல, எங்களுக்கு தெரியல. தெளிவு ஆயிட்டுன்னா அடுத்த ப்ராசஸ்க்குள்ள என்ட்ராகிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம தெளிவு இல்லாமலே இருந்துட்டு இந்த வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, எனக்கு இந்த வெளிச்சம் வேணும் ஆண்டவரே. ஒரு பியூட்டிஃபுல்லான வார்த்தை இருக்கிறது. என்னாகமம் 24வது அதிகாரத்தில் 1வது வசனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. யார் இந்த பிலேயாம்? இஸ்ரவேலை சபிக்க போனவன். ஆனா இப்பொழுது அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம். அப்போ நமக்கு என்ன தெளிவு வேணும்னா, எது கர்த்தருக்கு பிரியம். இந்த பார்வை, இந்த தெளிவு பிலேயாமுக்கு எப்படி வந்தது என்றால், பிலேயாமே சொல்லுகிறான் 4வது வசனம், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. வார்த்தையை கேட்டு நான் கீழே விழுந்தேன், என் கண்ணு திறந்து. தேவன் அருளும் வார்த்தைக்கு முன்னாக நான் கீழே விழுந்தேன், என் கண்ணு திறந்துச்சு. வார்த்தைக்கு முன்னாக சரண்டர் ஆகிறவன், வசனத்துக்கு முன்னாக ஒருவன் விழுவான் என்றால் அவனுடைய கண்கள் திறக்கப்படும். அவன் கண்ணு திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் பார்வையெல்லாம் இன்பமா இருக்கும். அடுத்த வசனத்தை பாருங்க, யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும். எனக்கு இந்த வார்த்தையை இன்னைக்கு மெடிடேட் பண்ணும்போது, ஆண்டவரே எல்லாருடைய கண்களுக்கும் அவங்கவுங்க கூடாரம் இப்படி தெரிஞ்சா எவ்வளவு அழகா இருக்கும். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சல்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவருடைய ராஜ்ய ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும்.
நம்முடைய கண்கள் நம்முடைய கூடாரத்தை எப்படி பார்ப்பதாக. ஹல்லேலூயா. பல நேரத்தில் தெரியல நமக்கு, ஏன் இந்த பாலாக் இப்படி இவங்களை சபிக்கணும், இவங்க நாசம் ஆகணும், இப்படி நினைக்க காரணம் என்ன? இன்னைக்கு நமக்கு அந்த பார்வை தான் தெரியுது. ஐயோ, அவன் இவனை அழிக்கணும்னு நினைக்கிறான், இவங்க எதிராகவே நிற்கிறாங்க. ஏன்? இப்பதான் தெரியுது, அது வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு இவங்களை ஆசீர்வதிக்கிறது பிரியமா இருக்கிறது. ஏன் சவுல் தாவீதுக்கு எதிராக எழும்புறான்னா, அவருக்கு அவனை ஆசீர்வதிக்கிறது பிரியமா இருக்கிறது. ஏன் அசீரியன் முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்குறான்னா, அவருக்கு இவங்களை ஆசீர்வதிக்கிறது பிரியமா இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு இந்த ஒரு வெளிச்சம் நமக்கு வந்துட்டுன்னு வைங்களேன், பாலாக் செய்யறது நமக்கு நினைவில் வராது, கர்த்தர் செய்யறது நமக்கு நினைவில் வரும். ஹல்லேலூயா. இந்த பாலாக் ஒவ்வொன்னா செய்யறான், ஒவ்வொன்னா செய்யறான். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நமக்கெல்லாம், ஐயோ அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க கர்த்தர் எப்படி என்ன நினைச்சிருக்கிறார், என்ன பண்ணிட்டு இருக்கிறார், நான் அதை பார்த்து நான் அதை பார்ப்பேன் என்றால் அதை தானே பேசிட்டு இருப்பேன். 24வது அதிகாரத்தில் இஸ்ரவேலை குறித்து பிழையாம் பேசிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? எதை கண்டானோ. இங்க பாரு, பாலாக நீ என்ன வேணாலும் சொல்லு, அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எனக்கு கர்த்தரது ஆசீர்வதி. நான் எதை பேசிட்டு இருக்கிறேன்? நான் எதை பேசிட்டு இருக்கிறேன்? என் குடும்பத்தை பத்தி நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன்? என் ஃபேமிலி பத்தி நான் எதை பேசிட்டு இருக்கிறேன்? பாலாக் வியூல இருந்து பேசுறேன்னா, பரலோக வியூல இருந்து பேசுறேன்னா? ரொம்ப முக்கியம். பேதுரு வரும்போதே அவன் சீமோன், அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு சீமோன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இருக்கிற எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். பிரசங்கி 6:10. பரலோகம் வச்ச பேர் பேதுரு. அது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல, சீமோன்னு வச்சாங்க. ஆனா டைம் வரும், நாம பிள்ளைகளுக்கு பேர் வைப்பது அந்த பேர் அழகா இருக்கான்னு பார்த்து தான் வைப்போம். பரலோகம் பேர் வைக்கிறது அழகா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதுல அவருடைய திட்டம் இருக்கும். பரலோகம் ஒரு காரியத்தை சொல்லி அழைக்குதுன்னா அதுல தேவ திட்டம் இருக்கிறது. பேதுரு வரும்போதே, ஏற்கனவே பெயர் வைக்கப்பட்டவன் அல்லவா, வரும்போதே கேவா அப்படின்ட்டார், பேதுரு அப்படின்ட்டார். ஆமென், ஆமென். உலகம் நம்மை பல பெயர்களை சொல்லி அழைக்கட்டும். பிரசங்கி 6:10 வாசிங்க. இதான் ஆக்சுவலா போன ஃப்ரைடே பேசணும்னு எடுத்து வச்சது, ஆனா டோட்டலா மாறிட்டு இது என்னைக்காவது பேசலாம். இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே. இதுக்குதான் அப்படி 3 பேச்சுக்கு எழுதிட்டு அப்படி பெருசா தூக்கிட்டு வந்தேன், அதை மூடி வைட்டாரு. ஆமென். இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். என்ன வார்த்தைங்க இது! ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மோசே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஃபியூச்சர் எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தர் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேர் வச்சிருக்கிறாரோ அதுதான் நம்முடைய ஃபியூச்சர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் அப்படிதான் பார்க்கிறார், அப்படிதான் பார்க்கிறார். ஆண்டவர் பரலோக வியூல இருந்து இயேசு இந்த பூமியில மாம்சமாகி வந்து பார்க்கிறார், அப்படி பார்க்கிறார். உலகம் நம்முடைய பாஸ்ட் வச்சு பார்க்கும். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படி பார்க்கும், பாஸ்ட் வச்சு. இப்போ இயேசு கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அவங்க பாஸ்ட் வச்சு சொல்றாங்க. எரேமியாலாம் பாஸ்ட், எரேமியாங்கிறாங்க. சிலர் யோவான் சொன்னாங்க பாஸ்ட், சிலர் சொல்றாங்க எலியாங்கிறாங்க பாஸ்ட். தீர்க்கதரிசிகளில் வருவாங்க எல்லாம் பாஸ்ட். இப்ப கேட்கிறார், நீங்க என்ன யாருங்கிறீங்க? எல்லாரும் என்ன பாஸ்ட் வச்சு பார்க்கறாங்க. பேதுரு சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை,
பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உன்னை இப்படி என்ன பார்க்க வச்சிருக்கிறார். சோ நான் ஒருத்தங்க பாஸ்ட் வச்சு பார்க்கறதுனால என் பார்வை தப்புன்னு அர்த்தம். ஆமென். ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் வந்து கண்ணீரால் பாதத்தை நினைக்கிறாள். அவள் பாவியாய் இருந்தவள். ஆனால் அவள் மேல் வர வேண்டிய ஆக்கினையை கர்த்தர் கிருபையாய் விலக்குகிறார். நானும் உன்னை குற்றவாளியை தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். அந்த வார்த்தையை அவள் கனப்படுத்தி பாவம் செய்யவில்லை. பாவம் செய்கிறவர்களுக்கு பாதத்தில் இருக்க முடியாது, பாதத்தில் இருக்க விரும்புகிறவர்களுக்கு பாவம் செய்ய தோணாது. ஏன்னா இரண்டு எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை பகைப்பான். எப்பொழுது அந்த ஆக்கினை விளக்கப்பட்டதோ, இதுதான் கிருபையை கனப்படுத்துறவர்களுடைய அடையாளம். அன்பு சகலத்தை நம்பி விடுறார். பின்னாடி 2 சீஷர்களை அனுப்பி அவ திருப்பி பாவம் செய்யறாளா பாரு, ஒன்னும் சொல்லல, நம்பி விடுறார். அவ சுத்தி சுத்தி வந்து அவர் பாதத்துல தான் விடுறா. ஆனா அந்த வீட்டில் இருந்த தன்னை நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருந்த பரிசேயன் அவருடைய பாஸ்ட பார்த்து, இவர் தீர்க்கதரிசியா இருந்திருந்தா. ஆமே, நம் நிமித்தம் எத்தனை பேர் ஆண்டவரே தப்பா நினைச்சிருக்காங்க தெரியுமா? பல பரிசுத்தவான்கள். ஆமே, இவள் தீர்க்கதரிசியா இருந்திருந்தா. இப்ப ஆண்டவர் சொல்றார், பாரு, நான் உன் வீட்டுக்கு வரேன், நீ கால் கழுவ எனக்கு தண்ணி தரல. அதன் அர்த்தம் என்ன? நீ பாஸ்ட பார்த்து பிரசண்ட விட்டுட்டியப்பா. நீ இன்னொருத்தங்க பாஸ்ட பார்த்து, இன்னொருத்தங்க பழைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து உன் பிரசன்ட்ல நீ செய்ய வேண்டியதை விட்டுட்டியப்பா. நீ என்னை முத்தமிடவில்லை, அவளோ. ஆமே, ஆண்டவர் முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லைன்னா நினைக்கப்படுவது இல்லை. இன்னைக்கு நம்ம எத்தனை பேருடைய பாஸ்ட வச்சு அவங்கள பார்க்கிறோம், பழையதை வச்சு பார்க்கிறோம். பாஸ்ட்னா என்னங்க? இருக்கிறது இல்ல, கடந்தது. அதன் அர்த்தம் என்ன? இப்ப பிரசன்ட்ல அது இல்லை. பிரசன்ட்ல ஒரு காரியம் இருந்து அது பாஸ்ட் ஆகாது. பாஸ்ட் கடந்தது. அப்போ அதன் அர்த்தம் என்ன? இப்ப இல்ல. சகை அந்த இடத்துல வரான். ஜனங்க எல்லாம் பாஸ்ட் வச்சு பார்க்கறாங்க. இவன் பாவி, இவன் பாவி. இயேசு அப்படி பார்த்திருப்பார் என்றால் சகையுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது. இயேசு அப்படி பார்த்திருப்பார் என்றால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது. நாம் இயேசுவை போல பார்த்தாதான் இந்த உலகம் ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட வேண்டிய எத்தனை பேர், உள்ள வர வேண்டிய எத்தனை பேர் நம்முடைய பார்வை தவறானதுனால வராம இருக்கிறாங்க தெரியுமா? வரும்போதே மேலையும் கீழையும் பார்க்கிறது. அடிபட்டு ரத்தம் வடியுது. இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? லேவியனும் ஆசாரியனும் அவன் ஏன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனான்னு பார்த்துட்டு போறாங்க. சமாரியன் வந்து காயத்தை தொடக்கிறான். யூதர்கள் பார்த்தது போல இயேசு பார்த்திருந்தால் சகேவுக்கு ரட்சிப்பே கிடைத்திருக்காது. யூதர்கள் பார்க்கிறது போல இயேசு பார்த்திருந்தா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம். இன்னைக்கு நம்முடைய பார்வை யூதர்களுடைய பார்வையா இருக்கிறதுனாலதான் அநேகருக்கு அந்த ரட்சிப்பு தூரமா இருக்கிறது. அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் உங்களுக்கு ஐயோ நீங்க பரலோக வாசலை பூட்டி போடுறீங்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என் பார்வையை மாத்துங்க, என் பார்வையை மாத்துங்க. எங்க பார்வை, நமக்கு பார்வை மாறினா கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட பழகிட்டோன சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பு காணாமல் போகும். இயேசு சொல்ற, சகேவே நீ இறங்கி வா. அதன் அர்த்தம் சகைவு பண்றது அவர் அங்கீகரித்தார் என்றல்ல, சகைவுக்கு ஒரு சேஞ்ச் கொடுக்க போறார். அங்க உண்மையில என்னை ரொம்ப கவர்ந்த வேத பகுதி அது. அங்கே ஆண்டவர் இறங்கி வா, நான் உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும், அவ்வளவுதான் சொல்றார். 2 பேரும் கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க. வேற எந்த கான்வர்சேஷன் அங்க நடக்கல. இப்படி நடந்துட்டு இருக்கும் போது நீங்க வேத பகுதி லூக்கா 19 வீட்டில் போய் படிங்க, பார்த்துட்டீங்கன்னா அப்படி நடந்து வராங்க. ஒரு இடத்துல சகைவு நிற்கிறான், இயேசு நிற்கல. சகைவு நின்றதும் இயேசு ஒரு ஸ்டெப் இப்படி ஃப்ரெண்ட்ல போயிருப்பார். என்ன சகைவு நிற்கிறேன்னு அப்படி பார்த்துருப்பார். ஆண்டவரே, நான் யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தனையா நான் கொடுக்கிறேன். இயேசு சொன்னாரா? அப்படி இல்லை.
அன்பா ஒரு அரை மணிக்கூர் அவன் கூட நடந்தார். ஆத்மா காக்கப்பட்டது. அன்பா கொஞ்ச நேரம் உங்க கூட பழகிறவங்கள்ட்ட நடந்து பாருங்க. அன்பா நடந்து கொஞ்ச நேரம் எப்படி இருக்குங்க. உண்மையான நேசத்துக்கு பக்கத்துல துரோகம் பண்றவனுக்கு இருக்க முடியாது. அது அவனை கொன்னுட்டே இருக்கும். யூதாச கொன்னது அதுதானாங்க. குற்றமில்லாத ரத்தத்தை கொன்னுட்டே இருக்க அவனை. ஆமென். நான் யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கியிருந்தா, ஒருத்தனை பார்த்தோன்னு உனக்கு ரட்சிப்புலாம் சொல்ல மாட்டான். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவன் இடம் கொடுத்தாதான் ரட்சிப்பு. ஆனால் அன்பு எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறார். இடம் கொடுத்தா ரட்சிப்பு. சகைவு மரத்தில் இருக்கும் போது இன்று உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சொல்லல. அதனால பைபிளை கரெக்டா பார்க்கணும். ஆனா அந்த ரட்சிப்புக்கு காரணமாய் என்னுடைய அன்பு இருக்குமானா ஆண்டவர் பார்க்கிறார் எல்லாம். ஏன்னா ஒரு ஆளை எல்லாருமே தப்பா பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த ஆளுக்கு தப்பு பண்றதுக்கு பயமே இருக்காது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஒரு ஆள் எது வரைக்கும் தெரியுமா தயங்கி தயங்கி தப்பு பண்றாங்க, இன்னொரு ஆள் பார்த்துடக்கூடாது. இப்போ சிலர் பாருங்க, ஒளித்திருந்து சிகரெட் குடிப்பாங்க. அவர் சிகரெட் குடிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டுன்னா வீட்டில இருந்தே, அதான் எல்லாருக்கும் தெரியும். இவன் அநியாயமா தான் வாங்குவான். சகைவுக்கும். ஆனா அந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கு. இயேசு அண்ணாந்து பார்த்தாராம். அந்த பார்வையிலே விழுந்துட்டான். பார்த்துட்டு எல்லாரும் பாவின்னு கை நீட்டும் போது சகைவே அப்படின்ட்டார். நீ வா, இன்னைக்கு உன் கதையை நான் முடிச்சிட்டு நான் வீட்டில் தங்கணும். வேதம் சொல்லுகிறது அவன் அப்படியே இறங்கி வரான். சுத்தி நின்னவங்க எல்லாம் இயேசுவை விட்டு இப்ப கொஞ்சம் விலக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க விலக கூடாதுங்கிறதுக்காக வெளிப்படுத்த வேண்டிய அன்பின் கிரியை விழுங்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றார், என்னை சுத்தி இருக்கிறவங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. என் கூட எப்பவுமே இருக்கிற என் பிதாவின் கிரியைகளை செய்து முடிப்பது என்னுடைய போச்சனம். கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே அவனே நின்றுட்டான். ஆண்டவரே, என் ஆஸ்தியில பாதியை நான் கொடுத்துறேன். நான் யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாலத்தனியா கொடுத்துறேன்னு சொல்லும்போது திருப்பி ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ என்ன பார்க்கிறார்னா தான் தேவனுடைய பார்வை. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அடுத்த வார்த்தை, இவனும் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறான். எந்த லிஸ்ட்ல கொண்டு வந்து சேர்த்துட்டார் பாத்தீங்களா? இப்படி எத்தனை பேர் சேர்க்கப்பட வேண்டியவர்கள் தெரியுமா? நம்முடைய பார்வையை மாற்றணும். அந்த கூட்டத்தில் எத்தனை பேரை பார்த்து இவர்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு சொன்னார்? ஏன்னா ரட்சிப்புக்கு உட்பட்டவர்கள் தான் அங்க இருப்பாங்க. யூதனா பிறந்தவங்க எல்லாம் அங்க இருக்க மாட்டாங்க. ரட்சிப்புக்கு உட்பட்டவர்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. செய்தி தொடரும். இப்பொழுது நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த ஒரு ஜெபத்தை உண்மையா கேட்கலாம். என் கண்கள் திறக்கப்படுவதாக. பல சகையுக்கள் மாற வேண்டி இருக்கிறது. பல ஆயக்காரர்கள், பல பாவியான ஸ்திரீகள். இதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா இயேசுவின் பார்வை. இயேசு தரையில கொண்டு எழுதிட்டே இருக்கிறார். கண்கள் அப்படியே ஏறெடுத்து பார்க்கிறார். என்ன பார்வைங்க அது! தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஆமென். எத்தனை பேர் உண்மையா, ஆண்டவர் எனக்கு என் பார்வையில் ஒரு மாற்றம் வேணும், ஒரு தெளிவை தாங்கப்பா, ஒரு தெளிவை தாங்கப்பா, மனதார கேளுங்க. ஆமாம். ஈஸியா ஒரு ஆளு குற்றவாளியை பார்க்குற அந்த 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 ஒரு செதில் என் கண்ணில் இருந்து கீழே விழட்ட. ஆண்டவரே, என் நிலைமையை நான் பார்க்க வைங்கப்பா.
என் நிலைமையை நான் பார்க்குவேன். நான் எந்த நிலையில் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய பார்வை மாறினா எவ்வளோ பேருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம் தெரியுமா? எத்தனை பேரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய் மாறுவோம் தெரியுமா? ஆண்டவர் ஒரு ஆளை பார்த்ததும் குற்றம், ஒரு ஆள் வஸ்திரத்தை பார்த்ததும் குற்றம் பிடிக்கிறது, செயலை பார்த்ததும் குற்றம் பிடிக்கிறது. இந்த கண்கள்ல இருக்கிற அந்த குற்றம் பார்க்கிற அந்த செதில் கீழே விழுவதாக, ஒரு ஆளை பார்த்ததும் ஈஸியா ஜட்ஜ் பண்றது. ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஆண்டவர், எங்கள் நிமித்தம் உம்மண்டை வர வேண்டியவர்கள் வராமல் போயிடக்கூடாதப்பா. எங்கள் பார்வை நிமித்தமாய் உம்மண்டையில் வர வேண்டியவர்கள் வராமல் போயிடக்கூடாதப்பா. உம்முடைய பார்வையில் வெளிப்பட்ட அந்த அன்பின் கிரியை எங்கள் வெளிப்படத்தக்கதா எங்கள் கண்களை தூய்மையாக்கும் ஆண்டவரே. நல்ல ஒரு தெளிவை கிருபையாய் தருவீராக, கிருபையாய் தருவீராக. இன்று எங்களோடு பேசின உம்முடைய நல் வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பார்வை எங்களில் வெளிப்படட்டும். இதுக்கு தடையா இருக்கிற செதில்கள் போன்ற காரியங்கள் எங்கள் கண்களை விட்டு கீழே விழுவதாக. எல்லா மகிமை உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.